நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஏன் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் கிட்ட பேசினாரு? என்ன காரணம்னா, இந்த இந்த போர் விஷயத்தை பேசல. இந்தியாவுடைய 80 விழுக்காடு கச்சா எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியா தான் வருது. அதுல எங்களுக்கு பாதிப்பு அடைய வேண்டாம் அப்படின்னு கேட்டார். இதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப அது வந்து ஈரான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது முக்கியமான விஷயம். இந்தியாவுடைய கூட ஈரான் ஏத்துக்கிட்டு ஈரான் இருக்காங்க. ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 40 விழுக்காடு ஆசிய நாடுகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம். அதில் இந்தியாவும் ஒன்று. ஓகே. இந்தியா, சைனா, பாகிஸ்தான் இந்த நாடுகளுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டு. அதனால தான் சவுத் கொரியா வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ஈரான் பக்கம் நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அந்த கப்பல் அந்த வழியா தான் வருது. ஆமா. இப்ப இந்த சிக்கல் இப்ப 40 விழுக்காடு ஆசிய நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னால் ஈரான் எப்பொழுதுமே இந்தியாவோடு இணக்கமாக இருக்க தான் விரும்புது. ஆமா. நம்ம அது ஒரு முக்கியமானது. ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட 4000 மாணவர்கள் டெஹ்ரான்ல படிக்கிறாங்க. இந்திய வம்சாவளி மாணவர்கள். அவர்கள் நம்ம ஆபரேஷன் சிந்துங்கிற முறையில கூட்டிட்டு வர போனோம். அந்த வான்வெளியை இந்தியாவிற்காக திறந்து விட்டது ஈரான். ஆமா. இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.